மாநில அரசோட பல துறைகளில் சம்பளம் கொடுக்க காசு இல்லை, கஜானா காலி. குறிப்பாக பல்கலைக்கழகங்கள், போக்குவரத்து கழகங்கள், மின்வாரியம், மாநில அரசு நிதி நிலைமை படுபாதாளத்தில் இருக்குது. இன்றைக்கி அரசு ஊழியர்களோட பலரும் வந்து போராடிட்டு இருக்காங்க, தெருவில் நிற்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், முந்தா நாள் கூட வந்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் முற்றுகை போராட்டத்துக்கு வரும்போது வர இடத்துலேயே அவங்கள கைது செய்து போலீஸ். இந்தியாவோட பழமையான யூனிவர்சிட்டியில் சம்பளம் கொடுக்க 2015லேருந்து 25 வரைக்கும் ரிட்டையர் ஆனவனுக்கு ஓய்வூதிய பலன்கள் இல்லை. கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு 90 கோடி உடனே ரிலீஸ் பண்ணுன்னு சொன்ன பிறகு 20 கோடியை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிவிட்டு மீதி பணத்துக்கு 300 கோடி இந்த டெபாசிட்டை உடைக்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட். சம்பளம் கொடுக்க துட்டு இல்லைங்க. நேரு அவர்கள் லஞ்சம் வாங்கிட்டான்னு சொல்லி 1020 கோடி அப்படின்ற மாதிரி சில கணக்குகள் புள்ளிவிவரங்கள்லாம் கொடுத்து ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. திரும்பவும் இதை ஈடி கையில் எடுக்குதுன்னா நேரு ரொம்ப டார்கெட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தமோ? ஈடியோட நடவடிக்கைகள் பழிவாங்கும் தன்மை கொண்டவை. அரசியல் ரீதியாக தங்களை எதிர்ப்பவர்களை மட்டும்தான் பாஜகவோட ஈடி குறிவைக்கிறது என்பது உண்மை. குறிவைக்கப்படுபவர்கள் யோகியர்களா என்றால் இதே திமுக 22 எம்பிஸோட என்டிஏ கவர்மெண்ட்டில் இருக்குது. சந்திரபாபு நாயுடு மாதிரி இருக்காங்க, 4 மந்திரி ஸ்டாலினுக்கு இருக்காங்கன்னா இந்த பக்கம் ஈடி திரும்பவே திரும்பாது. நீ என்ன ஆதாரத்தை கொண்டு போய் போட்டினாலும் திரும்பவே மாட்டான். மதவாதம் தான் பெரிய எதிரி. ஆனால் அதுக்காக நான் ஊழலை கண்டும் காணாமல் போவேன்னா மதவாதம் என் நாட்டில் கால் ஊன்றதை நான் தவிர்க்கவே முடியாது. இதுதான் இந்தியாவோட நிலைப்பாடு. நீ எஃப்ஐஆர் போடலாம், நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகன்றதான் அதோட மெசேஜ். இது காவல்துறைக்கு ஒரு களங்கமாக இருக்கா? தமிழக காவல்துறை பெரிய களங்கம் தான். பட் ஆட்சியாளர்களை மீறி அவங்க போக முடியாது இல்லை. அப்போ ஏதோ ஒரு இடத்துல இப்படி தான் சார் கட்டுப்பட்டு கிடக்குது எல்லாம். அதுதான் இப்போ அங்கே சிபிஐ வந்து கேஜ்ரி பேரட்னா மோடி கட்டுப்பட்டு இருக்குன்னா இங்கே தமிழ்நாடு காவல்துறை ஸ்டாலினுக்கு கட்டுப்பட்டு இருக்கு. அது கூண்டு கிளினா அது கூண்டு எலி. நாளைக்கு வந்து திமுக போய் பிஜேபியோட சேர்றதுன்னா நேரு பக்கம் வரவே மாட்டாங்க, யாருமே டச் பண்ண மாட்டாங்க, டிச் பண்ணிட்டு போயிடுவாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்திலிருந்து ஒரு கடிதம் சமீபத்தில் அனுப்பினாங்க. அதாவது நேரு அவர்கள் லஞ்சம் வாங்கிட்டான்னு சொல்லி 1020 கோடி அப்படின்ற மாதிரி சில கணக்குகள் புள்ளிவிவரங்கள்லாம் கொடுத்து ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, நகராட்சியில் இந்த வேலைவாய்ப்புக்காக 850 கோடி அப்படிலாம் பேசியிருந்தாங்க. இப்போ 1020 கோடின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ திரும்பவும் இதை ஈடி கையில் எடுக்குதுன்னா நேரு ரொம்ப டார்கெட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தமோ? இருக்கலாம். ஆனால் அங்கே ஊழல் நடக்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த அமலாக்கத்துறையோட கடிதங்களை பார்க்கும்போது ஏதோ சம் கரப்ஷன், ஏதோ ஒரு முறைகேடு, சம் டிஸ்கிரப்பன்சி, நான் ரொம்ப டீசெண்டாக சொல்கிறதுனா நடந்திருக்குது. இந்த அளவுக்கு நடந்திருக்குதா இல்லை நேரடியாக யார் யார் இன்வால்வ்டுன்றதில் பற்றிலாம் வந்து விசாரணைக்கு பிறகு தான் நம்ம அதை சொல்ல முடியும். ஒட்டுமொத்தமாக ஈடியோட கடிதத்தை புறந்தள்ளிட்டு அது வந்து இட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்வது என்னை பொறுத்தவரையில் ஏற்புடையது அல்ல. விசாரணைக்கு உட்படுத்தணும். விசாரணைக்கு உட்படுத்த மறுக்கிறதுக்கு காரணம் எஃப்ஐஆர் போட்டால் உடனே ஈடி உள்ளே வந்துடும். ஆமாம், அதை தான் இன்னும் போடாமல் நிப்பாட்டுறாங்க. ஈடி உள்ளே வந்துன்னா ஈடி ஒன்றும் பெரிய புனித பசுக்கள் கிடையாது. பிஜேபி அரசியல் ரீதியாக எதிர்க்கிறவங்க மேலே மட்டும்தான் ஈடி வருது. பிஜேபி ஆதரிக்கிறவங்க மேலே ஈடி வரது கிடையாது. ஆமாம். அப்புறம் கைது பண்ணி 6 மாதம் 1 வருஷம் உள்ளே வச்சுட்டு வெளியில் விட்டானா அதோட மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் விசாரணை நடத்தணும், வழக்கை நடத்தி தீர்ப்பு வாங்கி கொடுங்கலாம், பெரிய அக்கறைலாம் ஈடி கிடையாது. இந்த நேரம் டேமேஜ் பண்ணணும். அரவிந்த் கெஜ்ரிவாலை எலெக்ஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அரெஸ்ட் பண்ணாங்க. அது பிறகு வந்து அவர் கடைசி நேரத்தில் வெளியில் வந்து ஒரு மாதம் பிரச்சாரம் மட்டும் மறுபடியும் ஜெயிலுக்கு போனார். அப்புறம் 2 மாதத்தில் வந்துட்டார். இன்றைக்கி யாராவது அந்த கேஸை பற்றி பேசுகிறாங்களா? அவரும் வெளியில் தான் இருக்கார். ஸோ மோடியோட நோக்கம், ஈடியோட நோக்கம் குற்றவாளிகளை தண்டிக்கிறது கிடையாது, அரசியல் ரீதியாக அவங்கள பழி வாங்கிறது. அஜித் பவார், சரத்பவாரோட அக்கா பையன் 70,000 கோடி ஊழல் பண்ணிட்டார்னு மோடியே பேசினார். இன்றைக்கி அவர் எந்த கூட்டணியில் இருக்கார்? பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கார். அந்த மாதிரி முகுல் ராய்னு வெஸ்ட் பெங்காலில் சாரதா சிட் ஃபண்டில் மாட்டினவர் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வச்சான் ஈடி. கொஞ்ச நாள் பற்றி வெளில விட்டானா அவர் போய் பிஜேபியில் சேர்ந்தார். அப்படியே விட்டான். அவருக்கு க்ளீன் மேன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான். பிரஃபுல் பட்டேல் சரத்பவார் கட்சியில் இருந்தார். சரத்பவார் கட்சி வந்து கட்சியிலேருந்து விலகி அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து பிஜேபியோடய போய் சேர்ந்தார். 800 கோடிக்கு அவர் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டராக இருக்கும்போது ஊழல் பண்ணார்னு பெரிய அளவில் விசாரணை வந்தது. அவர் போய் அப்படியே சரத்பவாரை விட்டு வெளியில் போய் தனி கட்சி ஆரம்பித்து அஜித் பவார் என்சிபியில் சேர்ந்த பிறகு அப்படியே விட்டான். க்ளீன் சீட் கொடுக்குறான் சிபிஐ. ஒரு ஊழலே பண்ணலான்ட்டான்.
இப்போ நாளைக்கு வந்து திமுக போய் பிஜேபியோட சேர்றதுன்னா கே நேரு பக்கம் வரவே மாட்டாங்க, யாருமே டச்சே பண்ண மாட்டாங்க, டச் பண்ண மாட்டாங்க, டிச் பண்ணிட்டு போயிடுவாங்க. புரியுதா? யாரோட இருக்கிறன்றதா அவ்வளோதான். ஈடியோட நடவடிக்கைகள் பழிவாங்கும் தன்மை கொண்டவை. அரசியல் ரீதியாக தங்களை எதிர்ப்பவர்களை மட்டும்தான் பாஜகவோட ஈடி குறிவைக்கிறது என்பது உண்மை, 100% உண்மை. ஆனால் குறிவைக்கப்படுபவர்கள் யோகியர்களா என்றால் பதில் கடினம். அது உண்மை. அதுதான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் சராசரி குடிமகனோட வாக்காளனோட டைலமா அதுதான். பட் இவன் டீப் சி அண்ட் டெவில்னு ஆங்கிலத்தில் பிசாசுக்கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறதா இல்லை ஆழ்கடலில் குதித்து கஷ்டப்படுறதான்றது. ஈடியால் குறிவைக்கப்படுபவர்கள் அரசியல் காரணங்களுக்காகத்தான், குறிப்பாக அரசியல்வாதிகள் குறிவைக்கப்படுகிறார்கள் என்பது 100% உண்மை உண்மை உண்மை. ஆனால் குறிவைக்கப்படுபவர்கள் யோகியர்கள் இல்லை என்பது அதற்கு இணையான உண்மை. இதில் எந்த ஸ்டாண்ட் எடுப்பீங்க? இதே திமுக 22 எம்பிஸோட என்டிஏ கவர்மெண்ட்டில் இருக்குது, சந்திரபாபு நாயுடு மாதிரி இருக்காங்க, 4 மந்திரி ஸ்டாலினுக்கு இருக்காங்கன்னா இந்த பக்கம் ஈடி திரும்பாது. நீ என்ன ஆதாரத்தை கொண்டு போய் போட்டினாலும் திரும்பவே மாட்டான். இல்லை, நம்ம திருப்பரங்குன்ற மேட்டில் பேசுகிறோம்ல சார், விஜய் வந்து இந்த நிலைப்பாடு எடுக்கிறாரா இல்லை அந்த சைடு நிலைப்பாடு எடுக்கிறார், அது மாதிரி இதில் நேரு மேலே தப்புன்னு எடுக்கிறதா இல்லை ஈடியை தப்புன்னு சொல்கிறதா, எந்த மாதிரி நிலைப்பாடு இதில் எடுப்பாங்க? இல்லைங்க, நான் தான் சொல்கிறேனுங்க, நான் திரும்பவும் சொல்கிறேங்க, நீங்கள் தான் முடிவு பண்ணணும், நான் முடிவு பண்ண முடியாது. ஈடியால் குறிவைக்கப்படுபவர்கள் அரசியல் காரணங்களுக்காகத்தான் குறிவைக்கப்படுகிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அது உண்மை, ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் குறிவைக்கப்படுபவர்கள் யோகியர்களா என்றால் பதில் இல்லை என்று தான் வருகிறது. இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட் 250 பக்கம் டோசியர், அதுக்கு முன்னால் 888 கோடிக்கு வந்து அக்டோபர் மாதம் அப்பாயின்மெண்ட்டில் நடந்த ஊழல், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதில் நான் என்ன சொல்கிறேன், இதில் ஒரு 10% உண்மை இருக்காதா? இவ்வளோ ஆதாரங்கள் கொடுக்குறாங்களே, இவ்வளோ ஆதாரத்தில் 10% உண்மை இருக்காதா? 10% உண்மை இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய ஊழல்? அப்போ ஊழலை நான் கடந்து போகிறேன், ஏன்னா எனக்கு மதவாதம் தான் பிரதான எதிரி. எஸ், மதவாதமாக ஊழலாக பிரதான எதிரினா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மதவாதம் தான் பெரிய எதிரி. ஆனால் அதுக்காக நான் ஊழலை கண்டும் காணாமல் போவேன்னா மதவாதம் என் நாட்டில் கால் ஊன்றதை நான் தவிர்க்கவே முடியாது. இதுதான் இந்தியாவோட நிலைப்பாடு. இல்லை, மதவாதத்தை வச்சு தான் இது அடிக்கிறாங்களோ? மதவாதத்தை ஒரு கேடயமாக மதவாதம் பிஜேபி வந்துரும்னு சொல்லி ஊழல் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா பதில் எஸ். நான் தான் சொல்கிறேனே, மதவாதம் வந்துடும், பிஜேபியை காரணம் காமிச்சு தான் இங்கே நிறைய முறைகேடுகள் நடக்குது. இங்கே மட்டும் இல்லை, இந்தியா பூரா. ஏன் பிஜேபி வளருது அது சொல்லுங்கள். 1989 2014 வரை 25 ஆண்டுகள் எந்த கட்சிக்கும் இந்தியாவில் மெஜாரிட்டி இல்லை. இந்தியாவோட பொற்காலன்றது அதுதான். அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு அமைப்புகளும் தன்னெழுச்சியுடன் செயல்பட்டது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, தேர்தல் ஆணையம், ரிசர்வ் வங்கி, உச்சநீதிமன்றம், சிஏஜி, ஃபைனான்ஸ் கமிஷன், எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டார்கள். ஆனால் அதில் என்ன நடந்தது? காங்கிரஸ், குறிப்பாக காங்கிரஸோட மத்தியிலும் மாநிலங்களையும் ஊழல், குடும்ப அரசியல், தலைவிரிச்சாடிய ஊழலும் குடும்ப அரசியலும் மோடியை கொண்டு வந்து உட்கார வைக்குது, மதவாதத்தை கொண்டு வந்து உட்கார வைக்குது. மதவாதம் தான் முதல் எதிரின்றதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் மதவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் மதவாதம் வந்துவிடக்கூடாது என்ற போராட்டத்தில் கூடிய வரைக்குமாவது நீங்கள் நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் கொள்ளையடிப்போம், குடும்ப அரசியல் பண்ணுவோம், நீ எங்களை தட்டி கேட்டினா மதவாதம் வந்துடும் சொன்னீங்கன்னா மதவாதம் வந்தே தீரும். அதுதான் இந்த இந்தியாவின் தலையெழுத்து, தமிழ்நாட்டின் தலையெழுத்தும் அதுவாக மாறிவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கவலை. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் காரணமாக மதவாதம் உள்ளே வந்துடலாம், அப்படி தான் வரும். இப்போ சாமானியர்கிட்ட போய் நீங்கள் வந்து எங்க நேரு மீதான ஊழல் குற்றச்சாட்டில் ஆதாரம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அந்த குற்றச்சாட்டுகளில் ஒரு 10% உண்மை இருந்தால் கூட அது பெரிய ஊழலுங்க நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சொல்லிவிட்டு ஆனால் இதை நம்ம சகிச்சுக்கிட்டு தாங்க ஆகணும், இதை எதிர்த்தோன்னா பிஜேபி உள்ளே வந்துடும்னா. இல்லை சார், 10% இருக்குமான்னு நம்ம கேட்கும் பட்சத்தில் இதை காவல்துறையிட்ட கொடுத்துட்டாங்க ரிப்போர்ட்டாக, இதை எடுத்து காவல்துறை காட்டலாம், இவ்வளவு பொய் தான், இவ்வளவு உண்மை இல்லைன்னு சொல்லி அதையும் சொல்ல மாட்டாங்க. அப்போ சந்தேகம் வரத்தானே செய்யும். அதுதான் சொல்கிறேன், காவல்துறை எஃப்ஐஆர் போட்டாலும் ஈடி உள்ளே வந்துடும். ஆமாம், அதையும் போட மாட்டாங்க. ஈடி உள்ளே வந்தோன்னா இவங்க வந்து ஜெயிலுக்கு போவாங்க, செந்தில் பாலாஜி கதை. அதனால் எஃப்ஐஆரை போட மாட்டாங்க. வேறு ரூபத்தில் எஃப்ஐஆரை போட வச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈடி உள்ளே வரப்போகுது. நான் அது சொல்லலை, பொதுமக்கள்கிட்ட போய் இது ரெண்டையும் முன் வைக்கிறீங்க. ஏங்க மதவாதம் ஆபத்தா, ஊழல் ஆபத்தாக? மதவாதம் தாங்க ஆபத்து. சரிங்க, அப்போ ஊழலை சகிச்சுக்கலாமாங்க? சகிச்சுக்க முடியாதுங்க. ஓரளவு ஊழலை அலோவ் பண்ணலாம், ஓரளவுக்கு மேலே போனால் ஆபத்தில். அது என்னங்க ஓரளவுக்கு அலோவ் பண்ணலாம்? ஆதவத்தில் சொல்கிற மாதிரிலாம் இருக்கு. நான் வந்து சோத்துக்கு வந்து நாங்கள் வந்து பிச்சை எடுக்கிறோம். இன்றைக்கி மனிதன் வந்து வேலை ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது இன்றைக்கி தெரியும் இல்லையா? எவ்வளோ படித்தவர்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு கோடான கோடி மக்கள் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்யக்கூடிய ஒரு நாடு தான் நம்ம நாடு. இதில் ஊழலை நீ சகிச்சுக்கோன்னு சொன்னீங்கன்னா நம்மளை வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க? நம்ம முகத்தில் காரி உமிழ்வார்கள். இந்த இந்த பலவீனத்தை பயன்படுத்தி தான் இங்கே இருக்கக்கூடிய மதசார்பற்ற கட்சிகள் ஊழலில் ஈடுபடுறாங்க. இந்த மதசார்பற்ற கட்சிகள் ஊழல் பண்ணாலும் பரவாயில்லன்னு இப்போ நம்மை போன்றவர்கள் ஆதரிக்கிறோம் இல்லையா? இப்போ நாம் நெருக்கடிக்கு தள்ளப்படுகிறோம்.
ஒரு குறைந்தபட்ச நேர்மை இல்லாமல் பண்ணுறேன். குறைஞ்சபட்ச நேர்மை இல்லாமல் நீ பண்ணுறேன்னு அந்த 250 பக்க அறிக்கை, அதுக்கு முன்னால் போன தடவை கொடுத்த ஒரு 200 பக்க அறிக்கை, இந்த 450 500 பக்க அறிக்கையில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளில் திரும்பவும் சொல்கிறேன், 10% உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். எல்லாமே பொய்யா இருக்காது. அப்போ அந்த 10% மட்டுமே வச்சு பேசுவோம். நீ எதை வச்சு நீ ஊழல் தான் பிரதான எதிரின்னு சொல்கிற, மதவாதம் தான் பிரதான எதிரின்னு சொல்கிற. என் கண்ணு முன்னால் இருக்கிறது ஊழல் தானே. நீ 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வாங்கி ஒருத்தனுக்கு வேலையை போட்டு கொடுக்குறேன்னா அந்த பணத்தை கொடுக்க முடியாத அவனை விட தகுதியானவன் அதை இழக்கணும். அவன் என்னை ஒரு நாளில் கொள்ளுவானா, நீ என்னை 10 நாளில் கொல்ல போகிறேன். அவ்வளோதான். அது இந்த தடவை இந்த 2வது தடவை அனுப்பியிருக்க 250 பக்க அறிக்கையில் வந்து மிகப்பெரிய அளவில் ஆதாரங்கள் இருக்குது. வாட்ஸ்அப் சாட்ஸ், ஆமாம், வாட்ஸ்அப் சாட், எலக்ட்ரானிக் எவிடன்சஸ், அதை ஒதுக்கி தள்ள முடியாதுங்க. இல்லை, அவங்க அதோட சேர்த்து இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே சார், இதை வந்து காவல்துறை இந்த முறை எஃப்ஐஆர் போடலன்னா இந்த பணம் வாங்கிய தொடர்பில் காவல்துறைக்கு பங்கு இருக்குன்னு நாங்கள் எடுத்துக்கோம்னு மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஆமாம், எடுத்திருக்காங்க. இது அடுத்து எங்கே போகணும்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். அவங்க சொல்லிட்டா இல்லை, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ண நம்ம பார்க்கணும். ஏன்னா மாநில அரசோட விவகாரங்கள் அவ்வளோ சீக்கிரமாக மத்திய அரசு தலையிட முடியுமா? ஏன்னா கூட்டாட்சி தத்துவம் சம்மந்தப்பட்டு அந்த கதையை வச்சு தான் அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மணல் கொள்ளையில். பட் இந்த 250 பக்க அறிக்கை நேருக்கு எதிராக போட்டதில் நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் அது மறுபடியும் சொல்லுங்கள். அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், வாட்ஸ்அப் சாட்லாம் வச்சு என்ன சொல்லியிருக்காங்க? இதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த பணம் வாங்கியதில் காவல்துறைக்கும் தொடர்பு நாங்கள் எடுத்துக்குவோம். அப்படின்னா என்ன சொல்ல வரோம்? நீ எஃப்ஐஆர் போடலன்னா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகன்றோம். டைரெக்டாக இடி உள்ளே வர முடியாது. சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக இடி, ஐடி எல்லாம் உள்ளே வந்துடும். ஆமாம், நீ இவ்வளோ எவிடன்ஸ் நான் அவனுக்கு கொடுத்தோம், நீ போடலை, எவ்வளோ நாளைக்கு போடாமல் இருப்பேன்றான். இல்லை, காரணமாவது சொல்லணும். காரணமாவது சொல்லு. ஆனால் அதை தான் அவங்க என்ன சேலஞ்ச் பண்ணுறாங்க, இது அப்படிலாம் நீ சொல்கிறதாலலாம் நான் போடணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்றாங்க. இந்த கட்டத்துக்கு மேலே இது நிற்காது. இந்த எவிடன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து இதன் அடிப்படையில் இப்போ கடந்த காலங்களில் தம்பி இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகளை மீடியா வெளியில் கொண்டு வரும். இப்போ மத்திய அரசு இடியை மாநில அரசுக்கு எழுதுதில்ல, கடந்த காலங்களில் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஜேர்னலிசம் வந்து அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருந்தது, உயிர் துடிப்புடன் இருந்தது, ஜீவனுடன் இருந்தது. மீடியா வந்து இதை கொண்டு வரும். ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை அவன் இதை வெளியில் கொண்டு வருவான், கொஞ்சம் இடியிலேருந்து லீக் பண்ணுவான், மற்றது அவன் லெக் ஒர்க் பண்ணி இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணி அதை கொண்டு வருவான். அது வந்தோன்னா பற்றி எரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் அவன் ஆஃபீஸை போய் திமுக போய் ஆஃபீஸ் அடிச்சு உடைப்பான், கவர்மெண்ட் அவன் மேலே கேஸ் போடும், டாக்குமெண்ட்டை திருடிட்டான்னு போலீஸ் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க, உள்ளே வைப்பாங்க. கோர்ட்டுக்கு போவோம், ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடும், கவர்மெண்ட்டுக்கு கவரும். இதுதான் கடந்த காலத்தில் நடந்தது. இப்போ மீடியா மொத்தமாக ஆட்சியாளர்கள் காலடியில் எழுந்திருக்கு, டெல்லியிலையாக இருக்கட்டும், தமிழ்நாட்டிலே ஆகட்டும். அப்போ இவனே லீக் பண்ணுறான். இப்போ இவன் லீக் பண்ணும்போது இருக்கிறதோட விஷயம் என்னென்னா, இப்போ நடவடிக்கை எடுக்கலைன்னா இடி எங்கே போகும்? மாநில அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்காது, இந்த கவர்மெண்ட் எடுக்காது. அடுத்து என்ன செய்யும் சிபிஐ, இடி? சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட இந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் முன்னால் வைப்பான். அவன் இவ்வளோ இருக்குதுன்னா கேள்வி கேட்பான். அவன் கேள்வி கேட்கும்போது அங்கே சுப்ரீம் கோர்ட்டை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அது முன்னாலேயும் போவோம், பின்னாலேயும் வரும். சரியான ஜட்ஜுக்கிட்ட மாட்டுச்சுன்னா சிபிஐ விசாரணைக்கு போவோம். வேறு மாதிரி ஜட்ஜு கூட்டாட்சி தத்துவம் சம்மந்தப்பட்டதுங்க இது. இதில் வந்து மத்திய அரசு சொல்கிற ஆதாரங்களை மட்டும் வச்சு மாநில அரசு எடுக்க முடியாது. மாநில அரசுக்கும் இதில் ஒரு ரோல் இருக்குது. அவங்க வந்து இந்த ஆதாரங்கள் வந்து வலுவானது இல்லை, அதனால் வழக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஒரு ஸ்டாண்டை சுப்ரீம் கோர்ட் எடுக்கலாம். நமக்கு தெரியாது. தன் மீது தான் குற்றம் எப்படி ஏற்றுக்கிறோம் மாநில அரசு? ஏற்றுக்காது. இதுதான் சொல்கிறாங்க, ஜட்ஜை பொறுத்தது. அது சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜை பொறுத்தது. ஏன்னா இந்த 2வது இப்போ போயிருக்க அந்த 250 பக்க அறிக்கை நீங்கள் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் சாட்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு இதுக்கு மேலேயும் நடவடிக்கை எடுக்கலைன்னா காவல்துறையை கையூட்டி பெற்று தான் நாங்கள் கருத வேண்டி இருக்கும்ன்றது ஒரு எச்சரிக்கை. நீ எஃப்ஐஆர் போடலன்னா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன்றது அதோட மெசேஜ். இது காவல்துறைக்கு ஒரு களங்கமாக இருக்கா? தமிழக காவல்துறை பெரிய களங்கம் தான். பட் ஆட்சியாளர்களை மீறி அவங்க போக முடியாது இல்லை. அப்போ ஏதோ ஒரு இடத்துல இப்படி தான் சார் கட்டுப்பட்டு கிடக்குது எல்லாம். அதுதான் இப்போ அங்கே சிபிஐ வந்து கேஜ்ரி பேரட்னா மோடி கட்டுப்பட்டு இருக்குன்னா, இங்கே தமிழ்நாடு காவல்துறை ஸ்டாலினை கட்டுப்பட்டு இருக்கு. அது கூண்டு கிளினா இது கூண்டு எலி. வித்தியாசம் என்ன உங்களுக்கு வந்து? நீங்கள் சொல்கிறது இதோட அடுத்த ஸ்டேஜ் என்ன? ஓகே, அவன் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, எஃப்ஐஆர் போடாமல் இடி உள்ளே வர முடியாது. ஆனால் நடந்திருக்கிறது 1020 கோடிக்கு லட்டு மாதிரி எவிடன்ஸ் இருக்குது, ஆவணங்கள் இருக்குது, எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப் சாட்ஸ் இருக்குது, எல்லா எவிடன்ஸும் இருக்குது. நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லும்போது என்ன ஆப்ஷன்? ஒரே ஆப்ஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது தான். அவ்வளோதான். அங்கே என்ன நடக்கும் தெரியாது, ஜட்ஜை பொறுத்து. இது அத்தனை எவிடன்ஸையும் அவங்க தூக்கி கடாசிட்டு இது கூட்டாட்சி தத்துவம் சம்மந்தப்பட்டது, மாநில அரசுக்கு தான் இதில் முடிவு எடுக்கிற அதிகாரம் இருக்குது, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, இதில் ஊழல் நடக்கலன்னு அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா எடுத்த முடிவு தான் சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது.
என்ன ஒன்று தேர்தல் நேரத்தில் இதை திமுகவுக்கு நெருக்கடி உண்டாக்குறதுக்கு பிஜேபி விரும்புது. பிஜேபியோட நோக்கம் ஈடியோட நோக்கம் ஊழலை ஒழிக்கிறது கிடையாது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. தேர்தல் நேரத்தில் நெருக்கடியை உண்டாக்கி இப்போ நேருவை பிடிச்சி உள்ளே போட்டால் அந்த ஒரு 15 தொகுதி வந்து திமுக தோக்கிறது உறுதி. செந்தில் பாலாஜியை உள்ளே வச்ச மாதிரி நேரு எலெக்ஷன் டைமில் ஒரு 4 மாதம் உள்ளே வைக்கணும். செந்தில் பாலாஜி 1.5 வருஷம் 1.25 வருஷம் வச்சாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு. ஆமாம், அது இவரை வந்து எலெக்ஷன் அசம்பிளி அதோட முக்கியன்றதுனால இவரை வந்து செயல்பட விடாமல் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக ஒரு 15 தொகுதிகளில் அவர் பாதிப்பு ஏற்படும். திருச்சியை பொறுத்தவரை அந்த பாதி எல்லாம் அதை தான் விரும்புகிறான். வேற ஒன்றும் ஊழலை ஒழிக்கிறதுனால. எலெக்ஷன் முடிஞ்சோன்னா வெளில வந்துடுறாருன்னா கண்டுக்கவே மாட்டான். அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் கேஸ் எல்லாம் ப்ரொசீடே பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான். இப்போ செந்தில் பாலாஜி கேஸ் என்னாச்சு? 1.25 வருஷம் உள்ளே வச்சா இன்னைக்கு வெளியில் வந்தா நான் இந்த முந்தா நாள் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன தான் நினச்சிருக்கேன், திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை எதுக்கு போய் 6 மாதமாக அவர் சைன் பண்ணணும், இனிமேல் மாதம் ஒரு தடவை சைன் பண்ணால் போதுன்ட்டான். அவ்வளோதான். அப்படி அப்படியே நிறுத்து போயிடும். அது அப்படி அப்படியே போயிடும். அது பிஜேபியோட நோக்கம் ஒன்றும் ஊழலை ஒழிக்கிறது கிடையாது. அரசியல் ரீதியாக திமுகவை பழி வாங்கணும், திமுகவை முடக்கணும். ஏன்னா தன்னை அரசியல் ரீதியாக அவங்க எதிர்க்கிறாங்கன்னு. திமுகவோட செயல் திட்டம் என்னன்னா மதவாதம்னு சொல்லிட்டு இங்கே எல்லாத்தையும் பண்ணணும். பிரச்சனை வந்துன்னா அந்த கேடயத்தை அந்த ஆயுதத்தை கையில் எடுத்துக்கணும், மதச்சார்பின்மைன்ற ஆயுதத்தை. இது ரெண்டுக்கும் மத்தியில் திருவாளர் பொதுஜனத்தோட நிலைமை என்ன? இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இதுதான் பிரச்சனையா. ஓப்பனாக நான் சொல்கிறேன், பிஜேபியால் பழிவாங்கப்படுபவர். பிஜேபி அரசியல் ரீதியாக தன்னை எதிர்ப்பவர்களை மட்டும்தான் பழிவாங்குகிறது. ஆனால் பழிவாங்கப்படுபவர்கள் யோகியர்கள் இல்லை என்பது உண்மை. இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய, இந்திய மக்களுடைய நேரு விஷயத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய சாபக்கேடு. ஓகே சார், இப்போ நம்ம மதவாதம் பேசியிருக்க அந்த நேரத்தில் எடப்பாடி அவர்கள் பேசியிருந்தார் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது, அதாவது திமுக பாஜகவோட கூட்டணி வைத்தால் நல்ல ஒரு கூட்டணி, நல்ல கட்சின்றாங்க, பாஜக நல்ல கட்சின்னு. அதுவே அதிமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சியா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. நியாயமான கேள்வி தான். 4 வருஷம் பிஜேபியோட தான் இருந்தீங்க. பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு பிஜேபியோட இருந்தது திமுக. குஜராத் இன கலவரங்களின் போது பிஜேபியோடே இருந்தது திமுக. அது நியாயமான கேள்வி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எஸ், இஸ் ரைட். ஆனால் அதுக்கு என்ன கதை அழைப்பாங்க, நாங்கள் இருக்கும்போது புது செயல் திட்டம் இருந்தது, பொது செயல் திட்டம் அப்படி இப்படின்னு. குஜராத் இன படுகொலைகளின் போது கூட்டணியில் இருந்ததோடு மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பெரிய அளவில் இஸ்லாமியர்கள் கொல்லப்படும் பொழுது அது ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று தட்டி கழித்தவர் தான் கருணாநிதி. ஆமாம், வாஜ்பாய் அரசுக்கு எதிராக கண்டன தீர்மானம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட பொழுது அது தோற்கடிப்பதற்கு முதல்ல நின்று பணியாற்றியது திமுகவும் மதிமுகவும் கூட்டணியில் இருந்தாங்க. இன்றைக்கி உங்களுக்கு மதவாதம் நீங்கள் கையில் எடுத்துக்கிறீங்க. இப்போ கூட போன வருஷம் ராஜ்நாத் சிங் அழைச்சிட்டு வந்து தானே நீங்கள் வந்து நாணயம் வெளியிட்டீங்க. அப்போ மதவாதம் தெரியலையா உங்களுக்கு? ஆகவே அது எடப்பாடி சொல்கிறது உண்மைதான். எங்களுக்கு வேணும்னா அது அவர்கள் நல்லவர்கள், எங்களுக்கு வேணான்னா மத சார்பற்ற சொல். இல்லை, மக்களின் புரிதல் தப்பாக இருக்குது சார். நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளவு சம்பவங்கள் நடந்தது திமுக பாஜக கூட்டணி நடக்கும்போது. இந்த 4.5 ஆண்டு காலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி நடக்கும்போது எந்த அளவுக்கு தாக்கம் இருந்தது, இந்த அளவுக்கு தாக்கம் இருந்ததா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் குறைவு தான். இது எப்படி மக்கள் ஏற்றுக்காம இது மதவாத கட்சி தான் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வர்றாங்கல்ல? அது மோடி கவர்மெண்ட்டில் ரொம்ப அதிகமாகவே நடந்திருக்குது. வாஜ்பாய் பீரியடில் இவ்வளோ அதிகமாக போகல. இப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிரான தொடர் தாக்குதல்கள், சிஏஏ, அப்புறம் வந்து இந்த எஸ்ஐஆரில் வந்து இஸ்லாமியர்கள் வாக்குகள் போயிடுன்றது, முஸ்லீம்களுக்கு எதிராக நாடு முழுவதும் கட்டவிழ்த்திடப்பட்டிருக்கிற வன்முறை, இதெல்லாம் சேர்ந்து மக்கள் மத்தியில் ஒரு பிஜேபி மீது சிறுபான்மையின மக்கள் மத்தியில் மோடி வந்த பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சம் என்பது நியாயமானது. அதனால் அது ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதுதான் திமுகவுக்கு பலமாக போயிடுது. அது அவங்க கையில் சரியாக எடுத்துக்கிறாங்க. அவங்க வாஜ்பாய் இருக்கும்போது அது கூட்டணி அரசு, ஒரு சாஃப்ட் ஃபேஸ் இருந்தது. ஆனால் அப்போ தான் குஜராத் இனப்படுகொலை நடந்தது. இப்போ மோடி வந்த பிறகு குஜராத் இனப்படுகொலை மாதிரி எதுவுமே நடக்கலை. ஆனால் அதிகமான கெட்ட பேர் யாருக்கு? பிஜேபிக்கு. ஆமாம், கூட இருக்கு அதிமுகவுக்கு. அன்றைய தாக்கம். ரெண்டாவது, மீடியாவை திமுக மேனேஜ் பண்ணுது, நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுது. அந்த சாமர்த்தியம் அதிமுக இல்லை. கண்ட்ரோல் பண்ண தெரியல. நெரேட்டிவை கட்டமைக்கணும், நெரேட்டிவை உருவாக்கணும், எதிராளியை இழிவுபடுத்தணும். இது எதுவுமே இவங்களால செய்ய தெரியல. 21 எப்படி திமுக ஒரு கட்டமைப்பை உருவாக்குச்சோ அது மாதிரி இப்போ பண்ண தெரியலையேங்க. எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ சிக்கல், சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு. தலித் மக்களுக்கு எதிரான கொடுமையில் தமிழ்நாடு தான் முதல் மாநிலம். 23 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் NCRB சொல்லுது. ஒரு கூட்டணி கட்சி வாய்த்தவர்களேங்க. இத்தனைக்கு ரவிக்குமார் தான் பேசுகிறாரு, விசிகே ரவிக்குமார். அடுத்த கட்டத்துக்கு போகலையே. ஒரு தொலைக்காட்சி அது விவாதிக்கல. இது எடப்பாடி பீரியடில் இந்த டேட்டா வந்திருந்தால் வானத்துக்கு பூமிக்கு உதிச்சிருப்பானுங்க, இன்ன வரைக்கும் பேசியிருப்பானுங்க. ஒருத்தன் வாய்த்தவர்களே. இன்னைக்கு அதிமுக பொதுக்குழுல ஏங்க அந்த தீர்மானத்தை போடலை? அப்போ நீ என்ன அரசியல் பண்ணுற? மூக்காமுத்து இறந்ததுக்கு இரங்கல் தெரிவிக்கிறீங்க, செய்யுங்க, தப்பு இல்லை. கடந்த காலங்களில் அதெல்லாம் நடந்ததில்லை, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமானதெல்லாம் கோட்டை விட்டு நிற்கிறீங்கல்ல. எதை எடுக்கணுமோ அது எடுக்கலையேங்க. NCRB டேட்டாங்க, உங்களுக்கு சாதகமான டேட்டா. பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகளில் தமிழ்நாடு முதல் மாநிலம்னு NCRB டேட்டா சொல்லுது.
தேர்தலுக்கு 3 மாதம் முந்தின பொதுக்குழுவில் திமுகவோட தீர்மானம், அதிமுகவோட பொதுக்குழுவில் இது முக்கிய தீர்மானமாக இருந்திருக்கணுமா இல்லையா? வாயத்தோரக்கில் தீர்மானமும் இல்லை, அவனும் அதை பற்றி பேசக்கூடல. என்ன கட்சி நடத்துறீங்க? இது உங்கள் நிலைமையில் அவன் இருந்ததுனா இன்றைக்கி பொதுக்குழு தீர்மானத்தில் முக்கியமான தீர்மானம் அது இருந்திருக்கும். முக்கியமான ஸ்பீக்கர்ஸ் விட்டு பேசியிருப்பாங்க. அப்போ கையில் லட்டு மாதிரி எடுத்து கொடுத்தா கூட உங்களால் பயன்படுத்திக்க தெரியல. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. இயலாமையை தான் காட்டுது. பல மாநில அரசோட பல துறைகளில் சம்பளம் கொடுக்க காசு இல்லை, கஜானா காலி. குறிப்பாக பல்கலைக்கழகங்கள், போக்குவரத்து கழகங்கள், மின் வாரியம், மாநில அரசு நிதி நிலைமை படுபாதாளத்தில் இருக்குது. ஒரு தீர்மானம் இருந்திருக்கணுமா இல்லையா? இல்லையே. நாங்கள் ஆட்சியில் பண்ண 4 வருஷத்தில் கஜானாவை சூறையாடிட்டோன்னு 21 ஆட்சிக்கு வந்தோன்னே வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்கல்ல. இப்போ நீ வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா? உன் கவர்மெண்ட்டில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இந்தியாவோட பழமையான யூனிவர்சிட்டியில் சம்பளம் கொடுக்க 2015லேருந்து 25 வரைக்கும் ரிட்டையர் ஆனவனுக்கு ஓய்வூதிய பலன்கள் இல்லை. கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு 90 கோடி உடனே ரிலீஸ் பண்ணுன்னு சொன்ன பிறகு 20 கோடியை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிவிட்டு மீதி பணத்துக்கு 300 கோடி இந்த டெபாசிட்டை உடைக்கிறான், ஃபிக்ஸட் டெபாசிட்டை. சம்பளம் கொடுக்க துட்டு இல்லைங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி திவாலே, கையில் எடுக்கலாமே அருமையா. இதை தீர்மானமாக போட்டிருக்கணுமா இல்லை? இதெல்லாம் பொது வழியில் இருக்குது. இன்றைக்கி அரசு ஊழியர்கள் பலரும் வந்து போராடிட்டு இருக்காங்க, தெருவில் நிற்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். ஆமாம். முந்தா நாள் கூட வந்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் முற்றுகை போராட்டத்துக்கு வரும்போது வர இடத்துல அவங்கள கைது செய்யுது போலீஸ் இல்லையா? செவிலியர்கள் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் ஊதியம் இல்லை. அரசு துறைகளில் வந்து நிதி நிலைமை படுபாதாளத்தில் இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே பொது வழியில் இருக்க விஷயம். அப்போ நிதி நிலைமை அதில் பாதாளத்தில் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தப்போ பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் முன்னால் வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்கல்ல. இப்போ வெள்ளை அறிக்கை வெளியிட்டு எங்களை அவ்வளோ சொன்னல, உன் கவர்மெண்ட்டில் நிதி நிலைமை மோசமாக போயிருக்குது, சூறையாடிட்டீங்க கஜானாவை, கஜானா காலி. இதே தானே திமுக 2021 பண்ண. நான் சொன்னேன் அதை இன்னைக்கு பொதுக்குழுவில் தீர்மானமாக வந்திருக்கும். மறந்துடாது, இது தேர்தலுக்கு முந்தின கடைசி பொதுக்குழு. ஆமாம், 3 மாதத்தில் எலெக்ஷன். இப்போ நான் சொன்ன 3-4 விஷயத்தை வச்சு தீர்மானம் போட்டிருக்கணுமா இல்லையா? நீ மூக்காமுத்துக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் போடுற. அப்போ உனக்கு அரசியல் பண்ண தெரியல, அல்லது செங்கோட்டையன் தாவேக்காலில் சேர்ந்தப்போ ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி திமுகவோட இணக்கமான போக்கை, சாஃப்ட் போக்கை கடைப்பிடிக்குது. அவருடைய இந்த கருத்தை உண்மைன்ற மாதிரி இது காட்டுது. அது காட்டுது. இந்த பொதுக்குழுவில் முக்கியமாக இந்த அரசை ஒழுக்க வேண்டிய 1000 பிரச்சனை இருக்குங்க கவர்மெண்ட் மேலே. நான் வெறும் கூட்டணி எவன் கூட போவான், யாரும் சேர்த்துப்பா, ஓபிஎஸ்ஸை சேர்த்துப்பாரா, சசிகலாவை சேர்த்துப்பாரா, டிடிவியை வச்சுப்பாரா, சேர்த்துப்பாரா, அதெல்லாம் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லைங்க. அரசுக்கு எதிரான பிரதான எதிர்க்கட்சியோட கடமை அரசாங்கத்தை கேள்வி கேட்குறது. அதான் இப்போ நான் சொல்கிற எல்லா பிரச்சனைகளுமே பொதுவெளியில் இருக்க பிரச்சனைகள். நீ ஒன்றும் அப்படியே இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணி உயிரை பணையை வச்சு கண்டுபிடிக்கணும் இல்லை. எல்லாமே பேப்பரில் ஃபஸ்ட்டு பேஜ் படித்தாலே இருக்குது. கேஎன்ஆர் விஷயம். ஆமாம், கேஎன்ஆர் விஷயம் நீ அறிக்கையாக கொடுத்தல, ஏன் தீர்மானமாக இல்லை? தீர்மானத்துக்கு மரியாதை அதிகம், அது மறந்துடாதீங்க. இப்போ நான் சொன்ன இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, இப்போ நான் சொன்னது ஒரு 4 பாயிண்ட் வரும்ல, எங்கே போச்சு இதெல்லாம்? இந்த தீர்மானங்கள் இருந்ததுன்னா இந்த பொதுக்குழுவோட மரியாதை வேற இல்லை. இது ஒரு முக்கிய பொருளாக எடுத்து காமிச்சு ஏங்க இதுதாங்க இஷ்யூ. ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிறாரா, டிடிவியை சேர்த்துக்கிறாரா, அது என்னங்க? அது சேக்காட்டி எக்கடை கட்டு போகிறாங்க வச்சு உள்விவகாரங்க. அதிமுகவோட உள்விவகாரங்கள் கிடையாது பொதுக்குழுவோட நோக்கம். ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக தன்னுடைய கடமையை எப்படி நிறைவேற்று. இன்றைக்கி திமுக இருந்திருந்ததுன்னா இதே இடத்துல இப்போ இதே பிரச்சனைகள் இருந்ததுன்னா இப்போ நான் சொன்ன இஷ்யூஸ்லாம் திமுகவோட முதல் 5 தீர்மானங்கள் இருந்திருக்கும். எங்களை கேட்டிங்க 2021 என்ன கடன் இப்படி ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு பதில் சொல்லு. உங்கள் கவர்மெண்ட் திவால் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. 26 எவன் ஆட்சிக்கு வந்தாங்கன்னாலும் தாறுமாறாக எல்லாத்தையும் ஏற்ற போகிறான் வேலையை. இப்போ நான் சொன்ன இந்த 4 பாயிண்ட் இருக்குல்ல, இது இன்னைக்கு தீர்மானமாக வந்திருக்கணுமா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். வந்திருந்தனா இந்த பொதுக்குழுவோட மரியாதை வேறு. அவங்க எதிர்கட்சியாக இருந்தால் அவங்க இதை தான் செஞ்சுருப்பாங்க. அப்போ தன்னுடைய ஒரு எதிர்கட்சியாக தன்னுடைய கடமையை நிறைவேற்ற அதிமுக முழுவதுமாக தவறிவிட்டது. ஒட்டுமொத்த மீடியா அட்டென்ஷனாக அவர் ஓபிஎஸ்ஸை சேர்த்துப்பாரா, பிஜேபியோட போவாரா, பிஜேபியோட தான் இருக்காங்க, டிடிவி என்ன பண்ணுவார், இதுலேயே போகுது. இது இல்லைங்க. இந்த அரசு வந்து இன்னும் 3 மாதத்தில் முடிய போகுது. அந்திம காலத்தில் இருக்க கவர்மெண்ட் இது லேம்டக் கவர்மெண்ட்டுன்னுவான். அப்போ இதோட குறைகளை இப்போ நான் சொன்னது எல்லாமே பொதுவெளியில் இருக்க விஷயமா இல்லையா? ஆமாம், எல்லாம் வெளியில் இருக்கிறது தான். இதை பேசாமல் ஒரு பொதுக்குழு, தேர்தலுக்கு முந்தின கடைசி பொதுக்குழு, பிரதான எதிர்க்கட்சி இதை பொதுக்குழு தீர்மானத்தில் கொண்டு வர முடியலன்னா என்ன அரசியல் பண்ணுறீங்க? அப்போ செங்கோட்டையன் சொன்னது உண்மைதான். நீங்கள் உடன்பாடில் தான் இருக்கீங்க நீங்கள். ஓகே சார். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளருடைய பெயரையே
வேட்பாளர் பட்டியலேருந்து நீக்கி அதுவும் இறந்ததாக சொல்லியிருக்காங்கன்னு சிவகங்கையில் மாவட்ட ஆட்சியரிடம் அந்த வேட்பாளரை பெற்று முறையிடுறாங்க. இல்லைங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் நாடு பூரா இருக்குங்க. இது சரி செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன். இதுக்கு மேலே நான் பெருசுப்படுத்த விரும்பலை. சில நேரங்கள் அந்த தவறுகள் வந்து அறிந்தும் நடக்கிறது, அறியாமலும் நடக்கிறது. ஆளுங்கட்சி மேலே குற்றத்தை சுமத்துறாங்க. அது எனக்கு தெரியாது. அது இதுக்கு திமுக தான் காரணமானா எனக்கு தெரியாது. அந்த குற்றச்சாட்டை நான் சுமத்த விரும்பலை. எனவே இது வெளியில் வந்துடுச்சு, அவங்க உயிரோடு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியல் சேர்க்கப்படும் என்று நான் நம்புகிறேன். இதற்கு மேலே இந்த விஷயத்தை நம்ம பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை ஒதுக்கி பயிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுகிறேன் சார்.